ஹாய் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னார் அரண்மனை 4 மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி மூவி ரிவ்யூ வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொன்னாருக்கே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படம் எப்படி இருக்குன்றத கடைசியில் பார்க்கலாம். படத்தோட ஸ்டோரியை ஃபர்ஸ்ட் ஷார்ட்டாக பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொன்னாருக்கே ஆரம்பத்தில் ஒரு பூசாரியை காட்டுறாங்க. அவரும் அவரோட பொண்ணும் போட்டில் போயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த பொண்ணு வந்து தண்ணியில் கை விட்டு விளையாடிக்கிட்டே வருது. அப்போ அந்த பொண்ணோட கை வந்து ஒரு கல்ல பட்டு கீறி ரத்தம் வந்துடுது. அந்த ரத்தம் தண்ணியில கலந்துருது. அதே நேரத்துல பூசாரி போட் ஓட்ட ஓட்ட அந்த குச்சியை வச்சு ஒரு அடி அடிக்கிறாரு. ஒரு பானை உடஞ்சு அதுல இருந்து ஆவி வெளியே வருது. ரத்தத்தை பார்த்தோன்னா உடனே அந்த ஆவி பொண்ணை கொன்னுட்டு அந்த பொண்ணோட உருவத்தை எடுத்துக்குது. அதே மாதிரி அந்த பேய் வந்து அந்த பொண்ணை கொல்லும் போது வந்து ஏதோ ஒரு கோயில்ல பூஜை நடந்துட்டு இருக்கு. அதனால அந்த பேய்க்கு வந்து சக்தி ரொம்ப கம்மியா இருக்கனால பூசாரி என்ன பண்றாருன்னா அந்த பேயோட சக்தி எல்லாம் ஒரு இதுல போட்டு மூடி வச்சுட்டு, என் பொண்டாட்டி வந்து என் பொண்ணு இல்லைன்னா செத்துருவா, அதனால வாழ்க்கை பூரா நீ தான் என் பொண்ணை நடிக்கணும்னு சொல்லி பேயை வசப்படுத்தி வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் கட் பண்ணா ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஒரு லாயரா இருக்காரு. அதுவும் நியாயமா இருக்கவங்க வந்தா மட்டும்தான் பாப்பேன்ற மாதிரி நியாயமான லாயரா இருக்காரு. அதனால அவர்கிட்ட வந்து எந்த ஒரு கேஸும் வர மாட்டேங்குது. அதே நேரத்துல ஹீரோட அத்தை வந்து 2 லவர்ஸை கூட்டு வராங்க. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து பெரிய ரவுடியோட பொண்ணா இருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோ சொல்றாரு, மா நீ உங்க அப்பா சொல்ற பையனே கல்யாணம் பண்ணிக்கோமான்னு சொல்லிட்டே இருக்காரு. அதுக்குள்ள அந்த பொண்ணோட அப்பா வந்துடுறாரு. அவர் வந்து ஹீரோ அந்த பொண்ணை கூட்டு போறாரு. கூட்டு போகும்போது வா செல்வி அப்படின்னு சொல்றாருல்ல. உடனே என்ன இந்த பொண்ணு பேர் செல்வியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அடிச்சு அந்த 2 பேரை சேர்த்து வைக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு கேட்குது, செல்வின்னு சொன்னோன்னே எதுக்காக அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி. உடனே அதுக்கு அந்த அத்தை சொல்றாங்க, இந்த செல்வின்ற பேர் வந்து இவங்க தங்கச்சியோட பேருமா, 10 வருஷம் முன்னாடியே இந்த தங்கச்சி வந்து ஓடி போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓடி போன தங்கச்சி மேல இவ்வளவு பாசமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்வின்ற பேர்ல இருக்க தங்கச்சி எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கப்புறம் கட் பண்ணா தங்கச்சியை காட்டுறாங்க. அது தமன்னா. தமன்னா அவங்க ஹஸ்பண்ட், அவங்க பொண்ணு, பையன் 4 பேர் வந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. சந்தோஷமா இருக்கும் போது ஒரு நாள் என்ன பண்றாரு, ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஜாக்கிங் போயிட்டு இருக்காங்க. ஜாக்கிங் போகும்போது ஏதோ புகை மாதிரி வருது. அங்க என்னன்னு பார்த்தா இருக்கே, அங்கேருந்து ஒரு கை வந்து அவரை கொன்னுட்டு அவரோட உருவம் எடுத்துட்டு வீட்டுக்கு வருது. வீட்டுக்கு வந்து பசங்க எங்க பசங்க எங்கன்னு கேக்குறாரு. அதுக்கப்புறம் கட் பண்ணா தமன்னா தூக்குல தொங்கிட்டு இருக்காங்க. அவங்க பொண்ணு வந்து தலையில அடிபட்டு கீழே விழுந்து கிடக்குது. இதை வந்து ஹீரோக்கு சொல்லி அனுப்புறாங்க, இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லி. உடனே ஹீரோ என்ன பண்றாரு, கிளம்பி வராரு. கிளம்பி வந்து இது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக வராரு. இங்க வந்து பதான் தெரியுது, இந்த பேய் வந்து தமன்னாவை டார்கெட் பண்ணல, அந்த பெரிய பொண்ணை தான் டார்கெட் பண்ணிருக்குன்னு. அதே மாதிரி இன்னும் 2 பேரை வேற டார்கெட் பண்ணிருக்கு. ஒரே நாள் பிறந்த 3 பேர் அப்படின்னு சொல்லி. ஹீரோ வந்து அந்த 3 பேரை காப்பாத்துவாரா, இல்ல அந்த 3 பேர்ல யாரையாவது பேய் கொன்றுமா, எத்தனை பேரை கொல்லும் அப்படின்றதுதான் படமே. படம் வந்து சூப்பரா இருக்கு. சுந்தர்சி வந்து இந்த வாட்டி சென்டிமெண்ட் எமோஷன் எல்லாம் வச்சு சூப்பரா படம் எடுத்திருக்காரு. அதே மாதிரி ஹிப்ஹாப் தமிழோட பிஜிஎம் எல்லாம் சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. யார் யாரெல்லாம் படம் பார்க்கலையோ இன்னும் தாராளமா தியேட்டர்ல போய் பார்க்கலாம். படம் ஹாரர் ஃபிலிம் மாதிரி நல்லா இருக்கு. நீங்க படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னாருக்கே படம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்றத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. இதே மாதிரி மூவி ரிவ்யூ வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொன்னாருக்கே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வர எல்லா புது மூவியும் நான் ரிவ்யூ போட போறேன். யார் யாரெல்லாம் படம் பார்க்கலையோ தயவு செஞ்சு போய் தியேட்டர்ல பாருங்க, செம்ம த்ரில்லிங்கா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னாருக்கே மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. பை பை கைஸ், அடுத்த வீடியோல பார்க்கலாம்.